வெல்கம் டு அனிமே தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிஸ்பிளிஸ் கல்டிவேட் ஒயில் ஐல் சேக் ஆஃப் சீசன் 1 எபிசோடு 2. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த அனிமையோட ஒரிஜினல் டைமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு அனிமையோட எபிசோடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் அவ்வளோதான் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில், மாஸ்டர் நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க கரெக்டான நேரத்தில். இப்போ வீட்டோட விதிமுறைகளாக மீறிட்டு அவனுடைய வாயை மூடு. அவன் வீட்டோட விதிமுறைகளை மாறல. சியாசுவான் கரெக்டாக தான் இருந்தான். நீ தான் வீட்டோட விதிமுறைகளை மாறிட்டேன்னு ஒரு மாஸ்டர் திட்டுறாரு. உனக்கு நான் பெருமைப்படுறேன் உனையை நினச்சி நானே. நீ அந்த கோல்டன் எலிக்சர் அடைஞ்சிட்டு சியாசுவான் கேட்குறாரு. ரொம்ப நன்றி மாஸ்டர். இல்லை இதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இவன் அப்படிலாம் அவனை கோல்டன் எலிக்சர் அடையலை. இவன் தப்பு பண்ணுறான் மாஸ்டர். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் நான் டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன். இது எனக்கு ரிவெஞ்சுக்கான நேரம் சொல்லி ஹீரோவும் சொல்கிறேன். என்ன யாருனாலும் காப்பாற்றுங்க சொல்லி அங்கிட்ட அவனோட ஸ்டூடெண்ட் கத்திட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நீ ஏன் முடிவெடு சியாசுவான் சொல்லி அந்த மாஸ்டரும் சொல்லிடுறாரு. இங்கே ஹீரோ கூட அந்த பொண்ணு நீ ஜினு நீயே அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவனும் ஒரு அட்டாக் பண்ணுறான். ப்ளூ ஸ்வாட் வச்சு அவன் ரோஸ் கலர் இதை வச்சுட்டு அதை தடுத்துட்டு அதை அடிச்சிடுறான். நீ எப்படி அதுக்குள்ளே ஸ்வாட்ஸ்மேன் கற்றுக்கிட்ட? அதுவும் ப்ளூ ஸ்வாட்ஸ்மேன் நீ எப்படி கற்றுக்கிட்ட? எனது வேஸ்ட்டா? அந்த பொண்ணுகிட்ட இருக்கிறது இம்மோர்டல் பாடி. அது ரேரான ஒன்று, எல்லாருக்கிட்டே இருக்காது. இம்மோர்டல் பாடினா என்னது மாஸ்டர்னு சொல்லி கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். நான் உனக்கு இப்போ ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கில் கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிறேன்? இங்கே பாரு சொல்லி ஒரு மரத்தை அவனு வெட்டி காட்டுறான். இது என் மாஸ்டர் தான் கிரியேட் பண்ணார், நீயும் இந்த மாதிரி கற்றுக்கோன்னு சொல்கிறான். மாஸ்டர் அப்போ இது ப்ளூ ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கில் மாதிரி அப்படித்தான். நான் இதை வச்சு நான் நிறைய டிஸ்ட்ராய் பண்ணலாம்ல. கரெக்டாக சொன்னேன், அதே தான் சொல்லி அவனோட மாஸ்டர்னு சொல்லிடுறான். இதுதான் ரியல் ட்ரெஸ்ன்னு சொல்கிறான். என் மாஸ்டருக்கு நீ துரோகம் பண்ணல, இதான் அவனுக்கு தண்ணுன்னு சொல்லி அவனையும் அவன் கொண்டுறான். நீ நல்ல காரியம் தான் பண்ணேன்னு சொல்லி அவனோட ஹீரோவும் சொல்கிறான். சியாசுவானும் நீங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்பலாம் சொல்லி ஹீரோவோட அந்த மாஸ்டரும் சொல்கிறாரு. சரி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று இங்கே பண்ணணும்னு சொல்கிறான். சரி நீ இவனை என்ன பண்ணலாம்? இவனுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஒரு ஸ்பேர் லைஃபாக தான் இருக்கும். இவன் இனிமேல் அப்படி தான் தனியாக தான் வாழ்ந்தாகணும். இவனுக்கு யாருமே டிபெண்ட் பண்ணி இவனுக்கு யாரும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. இந்த நேரத்தில் என்னை விட்டதுக்கு ரொம்ப நன்றி சியாசுவான். நான் உனக்கு ஒன்று கொடுக்கலான் இருக்கேன். இந்த கியூகோன் பேக்கு, இதில் என்னுடைய ட்ரெஸ்ஸர் எல்லாமே இருக்குது. கோல்டன் எலிக்சருக்கான எல்லாத்தையுமே இதை நீயே வச்சுக்கோ. இது என்னுடைய ஸ்மால் கிஃப்ட்டு தான். சரி ஓகே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் சொல்லி ஹீரோ அந்த பொண்ணையும் கூப்பிட்றான். நீங்கள் தான் மாஸ்டர் இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க. நீங்கள் என்னை எனக்கு நாளையிலேருந்து டீச் பண்ணுறீங்களான்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறான். சரி நான் சொல்லித்தரேன்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான். இந்த நேரத்தில் நீங்கள் போகலாம். உன்னை அடுத்த முறை நான் கண்டிப்பாக கொல்லுவேன் சியாசுவான். உன்னை நசுமா விட மாட்டேன்னு அவனு நினைக்கிறான். ஹீரோ வில்லன்ட்டு வாங்கிட்டு எல்லாம் பார்க்குறான். இந்த நிறைய சேவ் பண்ணி வச்சுருக்கானே. இது அதுவும் இந்த பேக்கில் நிறைய இது இருக்கே. இது எல்லாமே ஆவரேஜ் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. இது எல்லாமே நல்ல மிடில் கிரேடில் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் டெவலப் பண்ணணும். அதுவும் இந்த ஜிங்க் பேக்குள்ளே இருக்குது. அது எல்லாமே 5 எலமெண்ட் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி எனக்கு கோவம் வந்தாலும் இதை நான் சிஸ்டம் கிட்ட ஃபீட்பேக்காகவும் நான் கேட்டுக்கலாம். இதை இவன் ரொம்ப நாள் சேர்த்துருப்பான் போலையே. இது எல்லாத்தையுமே நான் டெவலப் பண்ணணும். இதை அவன் டெய்லி சர்ச் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இதை தான் எனக்கு ஒரு அட்வான்டேஜாகவும் நான் இதை யூஸ் பண்ணிக்கணும். மாஸ்டர் நான் 2 மணி நேரம் ட்ரைனிங் எடுத்துட்டேன். இப்போ நான் உள்ளே வரலாமான்னு சொல்லி ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு கேட்குறான். சரி நீங்கள் வா, நான் உனக்கு நிறையா சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது பேசிக்குன்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வில்லை என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட்டை கொடுத்தாலுமே அவன் உள்ளே நினச்சிட்டு தான் இருக்கான். 1 நாள் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நான் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். டாட்டா பாய்.